السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا تؤدي المرأة حق زوجها حق الله أو حق ربها حتى تؤدي حق زوجها كله، أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மாளிகையில அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள், வாழ்க்கை முறைகள் என்ற அமைப்புல சில விஷயங்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் ஒரு அருள் புரிந்தான், தௌஃபீக் செய்தான். முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்காக நன்றி செலுத்திக் கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரிகளே, பொதுவாக அல்லாஹ் மனிதர்களை பலதரப்பட்ட உறவு முறைகளாக அமைச்சிருக்கிறான். ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இருக்குது. பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு, சகோதர சகோதரிகளுடைய உறவு, பக்கத்து வீட்டாருடைய உறவு, ஏனைய உறவினர்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப். கண்ணியமானவர்களே, ஆனா உலகத்தில் என்று சொல்வதை விட மனித இனத்தை படைத்த பிறகு முதலாவது ஏற்பட்ட உறவு என்ன உறவு? ஆக முதலாவது ஏற்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் தான் கணவன் மனைவியுடைய, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய உறவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொர்க்கத்துல படைச்சான். படைச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கத்துடைய இன்பங்களை, சொர்க்கத்துடைய சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு உறவு தான் மனைவி. ஃப்ரெண்ட்ஸ்மார் அல்லாஹ் ஏற்படுத்தல, ஒரு கெங்சிய ஒரு குரூப்ப அல்லாஹ் ஏற்படுத்தல. முதலாவது அல்லாஹ் அவர்களுக்கு துணையாக ஏற்படுத்தினது மனைவி. ஒரு கிதாபுல நான் பார்த்தேன், சொர்க்கத்துல தூங்கி எழும்பி அவங்களோட பெட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கி முழிச்ச உடனே பாக்குறாங்க, ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க யாரு இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? சொன்னாங்க, நான் ஹவ்வா, உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்த வாழ்க்கை துணை. ஹவ்வா நான் தான். கண்ணியமானவர்களை பாருங்க, கணவன் மனைவியுடைய உறவுடைய ஆரம்பம் சுவர்க்கம். உலகத்தில் இரண்டாவது மனிதர் ஒரு பெண். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது, இரண்டாவது நபர் ஒரு பெண், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். கணவன் மனைவியுடைய உறவு கண்ணியமானது, அது உயர்வானது. சுவர்க்கத்தில் ஆரம்பித்த உறவு அது சுவர்க்க வாழ்க்கையாகத்தான் இருக்கணும். சுவர்க்கவாதிகள் எப்படிப்பட்டவங்க? உள்ளத்துல வைராக்கியம் இல்லாதவங்க, குரோதங்கள் இல்லாதவங்க, எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உள்ளத்துல இல்லாதவங்க. சுவர்க்கத்தில் ஆரம்பித்த உறவு சுவர்க்க சாயல் உள்ளதாகத்தான் அமையணும். கணவன் மனைவியுடைய உறவை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான ஒரு எவிடன்ஸ், ஒரு ஆதாரம், ஒரு ப்ரூஃப் என்ன? அந்த கணவன் மனைவியுடைய உறவு. அது எப்படி அத்தாட்சியா மாறும்? திருமணம் முடிக்கக்கூடிய எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல, அல்லாஹ் நாடோடும். எல்லாரும் நினைச்ச குழந்தைகள் கிடைக்காது. சிலவங்களுக்கு ஆண் குழந்தைகள், சிலருக்கு பெண் குழந்தைகள்.
இன்னும் சிலருக்கு ஆண் பெண் குழந்தைகள் கலந்து பல அமைப்பில் அல்லாஹ் கொடுக்கிறான். சிலருக்கு குழந்தைகள் இல்லை. எனவே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் ஒருவன் இறைவனாக இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் திருமணம். லிதஸ்குனு இலைஹா, நோக்கம் என்ன? கணவன் மனைவி இடத்துல ஒருவருக்கொருவர் மன நிம்மதி, ஒரு காம்னஸ், ஒரு கம்ஃபர்ட், ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கணும். யார்த வாழ்க்கையில் அது இல்லையோ அது அவங்களோட தவறு. அவர்களுடைய தக்வால உள்ள குறைபாடு, அவர்களுடைய தீன்ல உள்ள குறைபாடு, அவங்களோட அஹ்லாக்ல உள்ள குறைபாடு. கண்ணியமான சகோதரிகளே, சுக்கூனுன் நஃப்ஸ், மனைவியின் மூலம் கணவருக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதிதான் முதலாவது கணவனுடைய உரிமை. கணவனுக்கு மனைவியின் மூலம் சந்தோஷம். பிரச்சனையோடு வரக்கூடிய கணவருடைய பிரச்சனை மனைவியை கண்டவுடனே குறையணும், மைனஸ் ஆகணும், ஜீரோவாகணும். டென்ஷனோட வாராரு, ஸ்ட்ரெஸ்ஸோட வாராரு, டிப்ரெஷனோட வாராரு, இருக்கிற நோய் கூட கூடாது. கண்ணியமான சகோதரிகளே, எனவே ஒரு கணவனுடைய நிம்மதி, சந்தோஷம், அமைதி மனைவியுடைய அந்த குணத்துடன், அந்த மனைவியுடைய செயலோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். சிறந்த நிகழ்வுதான், சிறந்த நிகழ்வு. 3 விஷயத்தை நான் முதலாக சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான வரலாற்று சான்றுமிக்க சந்தர்ப்பங்கள். எந்த கட்டத்திலும் அந்த தலைப்புகள் பேசப்படாம விடுறதில்லை. ஒன்று சொல்லிட்டேன், சொர்க்கத்துடைய முதலாவது உறவு கணவன் மனைவி, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எங்களை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸாதிகுல் அமீன், நம்பிக்கையாளர், ட்ரஸ்டானவர், நல்ல ஹானஸ்டானவர், பல பேர் எடுத்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 40 வயது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்ற வாலிபர் 25 வயது, திருமணம் முடிச்சு வாழ்றாங்க. ஃபேமிலி லைஃபுடைய 15வது வருஷம் கம்ப்ளீட் ஆகுது, நபி பட்டம் கிடைக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஹிரா குகையில் அப்படியே முஆனகா செஞ்சு நபி அவர்கள் அப்படியே கட்டித் தழுவி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இக்ரா சூராவுடைய 5 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி அவர்கள் மூலம் ஓத வச்சு நபிப்பட்டதை கொடுக்கிறார். முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வகையான பதட்டம். இதுக்கு முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டில்ல, அவங்களோட அடையாளங்கள் தெரியாது, பெரிய பிரமாண்டமான படைப்பு. பதறிக்கொண்டு ஓடி வந்தாங்க. யாருக்கிட்ட? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க, ஏனைய ரிலேட்டிவ் இருந்தாங்க, எந்த ரிலேஷன்ஷிப்பை முற்படுத்தினாங்க. தன்னுடைய பதட்டத்தை, தன்னுடைய திடுக்கத்தை, தன்னுடைய நடுக்கத்தை, ஒரு வகையான உடம்புல நடுங்க தொடங்கிட்டு ஓடி வந்தது மனைவி கிட்ட. லிதஸ்குனு இலைஹா, மனைவி இடத்தில் நிம்மதி, சந்தோஷம், ஆறுதல் கிடைக்கும். இப்பதான் குர்ஆனுடைய 5 ஆயத்துகள் இறங்கி இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆறுதல் தேடி ஓடி வந்தாங்க மனைவி கிட்ட. எனவே கணவனுக்கு ஆறுதலாக அமைகிறது மனைவியுடைய முதலாவது கடமை. சரி, வந்து அப்படியே போச்சு விடுறாங்க. வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய முன்னைய வேதங்களை படித்தவர்கிட்ட கூட்டிக் கொண்டு போய் விளக்கம் கேட்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவர் சொல்றாரு, இது நபியாக வருவதற்கான அடையாளம், இது ஏனைய ரசூல்மார்கள் நபிமார்களிடத்துல வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்கிறாங்க. சப்ஜெக்ட் முடியுது. கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, படிப்பின என்ன? 2 விஷயம். ஒன்று, இந்த நிலைமையை அமைதிப்படுத்தினது மனைவி. கணவர் வாராரு, இன்றைக்கு வியாபாரம் நடக்கல, இன்றைக்கு எந்த விதமான இன்கமும் இல்ல, இன்றைக்கு பிசினஸ் சக்சஸ் இல்ல, போன விஷயம் ஹைரா முடியல, போன விஷயத்துல ஏதோ பிரச்சனை, கவலையோட, டென்ஷனோட, ஸ்ட்ரெஸ்ஸோட வாராரு. மனைவி என்ன செய்யணும்? ஆறுதலா இருக்கணும், அரவணைக்கணும், வரவேற்கணும், அமைதிப்படுத்தணும். இன்னும் டென்ஷனை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனை கூட்டக்கூடாது, நிம்மதியை இல்லாமல் ஆக்கக்கூடாது என்பதற்கு ஒரு படிப்பினர். கண்ணியமான சகோதரிகளே, அடுத்த விஷயம் என்னன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக நபி பட்டத்தோட முதலாவது சந்திச்சு
அதை ஷேர் பண்ணி கொண்டது மனைவியோட. அந்த அளவு முக்கியமான ஒரு கண்ணியமான உறவு தான் கணவன் மனைவியுடைய உறவு. அடுத்தது கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, சொர்க்கம் கிடைக்கணும் என்று பல அமல் இபாதத்துகள் செய்யறோம், பல நல்ல அமல்கள் செய்யறோம். தொழுகிறோம், ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகள், திக்ர் செய்யறோம், அதிகமாக சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கிறோம், ஜக்காத் சதக்காக்கள் கொடுக்கிறோம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், எத்தனையோ நல்ல நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யறோம். கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஏனைய இபாதத்துகளாக இருக்கலாம், முக்கியமான சில அமல்களை சொன்னாங்க, தொழுகை நோன்பு. கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, கணவனுடைய உறவை பேணாத பெண்ணுடைய தொழுகை தலைக்கு மேல் ஏறாது. தன்னுடைய வீட்டை விட்டு மேலே போவதை விட தன்னுடைய தலைக்கு மேலே போகாது. எனவே எங்களுடைய தொழுகையுடைய கபூலியத், அல்லாஹ்விடத்தில் தொழுகை கபூல் செய்யப்படுவது கணவனுடைய உறவோடு சம்பந்தப்படுகிறது. எங்களுடைய நோன்பு கபூலாகுவது கணவனுடைய உறவோடு சம்பந்தப்படுகிறது. ஏன்? தொழுகை மேல தலைக்கு மேல போகாது, எங்களோட நின்றும். ஏன் தெரியுமா? கணவனுக்கு நல்ல மனைவியாக இல்ல, கணவனை மதிக்கிறது இல்ல. அதே போல் கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, நான் பயான ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன ஹதீஸ், லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்தி ஹக்க ஜௌஜிஹா குல்லா. ஒரு பெண், ஒரு மனைவி இறைவனுடைய ரப்புடைய ரைட்ஸ்களை, கடமைகளை, டியூட்டிகளை சரியான முறையில கம்ப்ளீட் பண்ண முடியாது கணவனுக்கு கட்டுப்படாம. ஒரு ஹஸ்பண்டுக்கு வைஃப் கட்டுப்படாம அல்லாவுக்கு கட்டுப்பட்ட லிஸ்ட்ல பேர் வராது. எனவே கண்ணியமான சகோதரர், அந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த கணவன் மனைவியுடைய உறவு. அந்த அல்லாவுடைய கட்டளை கட்டுப்பட்ட பேர் கிடைக்கணுமா? கணவனுக்கு நல்ல மனைவியா இருக்கணும். لو كنت آمرا أحدا أن يسجد لأحد لأمرت النساء أن يسجدن لأزواجهن لما لهم عليهن من الحق. எப்படி ஹதீஸ்? சுஜூது, கீழே தலையை வச்சு சுஜூது செய்யக்கூடிய அந்த அமல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது செய்யுமாறு நான் கட்டளையிடுவதாக இருந்தால், ஆர்டர் போடுவதாக இருந்தால், கணவன்மார்களுக்கு சுஜூது செய்யுமாறு மனைவிமார்களுக்கு கட்டளையிடுவேன். சுஜூத் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்ல. செகண்ட், சுஜூத் இன்னொருத்தருக்கு அனுமதி என்றால் நான் கணவன்மார்களுக்கு சுஜூது செய்யுமாறு மனைவிமார்களுக்கு ஏவி இருப்பேன். ஏன்? அந்த அளவுக்கு மனைவிமார்கள் மீது கணவனுக்கான உரிமைகள் இருக்கின்றன. எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான்? யாரா இருக்கலாம், பொருளாதாரத்தில, பணத்தில, வசதியில நாங்க மேல, கணவனுடைய வசதி குறைவா இருக்கலாம், கணவனை விட நாங்க கூட படிச்சிருக்கலாம், ஹஸ்பண்டை விட நாங்க உடல் அமைப்பில் அழகா இருக்கலாம், ஹஸ்பண்டை விட பெரிய கண்ணியமான ஃபேமிலியா இருக்கலாம், ஹஸ்பண்டை விட பெரிய என்ன விஷயங்களை நாங்க அச்சீவ் பண்ணிருக்கலாம். கணவன் ஹஸ்பண்ட் எந்த குவாலிபிகேஷனை வச்சும் கண்ணியப்படுத்தப்படுறதில்லை, ஹஸ்பண்ட் என்ற பெயரை வச்சுதான் கண்ணியப்படுத்துறது. ஹஸ்பண்டுடைய எக்கனாமி, அவருடைய நாலேஜ், அவருடைய எஜுகேஷன், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதை வச்சல்ல கண்ணியம். என்னுடைய கணவர் என்றால் நான் மதிக்கத்தான் வேணும். அது என்னை விட எல்லாத்துலயும் மைனஸா இருக்கலாம், நாங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கலாம், எங்கட எல்லாமே பிளஸ், எல்லாமே நிறை. கணவனுடையது அது மைனஸாக குறைவுள்ளதாக இருந்தாலும் கணவன் என்ற பெயர் மதிக்கத்தான் வேணும். அது எந்த விதமான பேக்ரவுண்டுகளையும் பார்க்கறது இல்லை. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே அல்லாஹ்வுடைய உரிமைகளை பேணக்கூடிய பேர் வேணுமா? கணவனுடைய உரிமையை பேணணும். சுஜூத் அல்லாஹ்க்கு அடுத்தது யாருக்காவது இருந்தா கணவனுக்கு சுஜூத் செய்ய சொல்லி இருப்பேன். அதே போன்று அடுத்த விஷயம், எங்களுடைய சொர்க்கம் நரகம் முடிவு செய்யப்படுறது கணவனுடைய உறவை வச்சு. கணவனை கட்டுப்படுவதன் மூலம் சொர்க்கத்தை அடையலாம், கணவனுக்கு மாறு செஞ்சா
அல்லாஹ் பாதுகாக்கணும். மாற்றமான இடம். சுருக்கமாக எங்களுடைய சொர்க்கத்துடைய டிக்கெட் என்று சொன்னாலே அது ஹதீஸ் சான்றா இருக்குது. ஹதீஸ் அதுக்கு உறுதிப்படுத்துது. ஐயம்ரஅத்தின் மாத்தத் வஸௌஜுஹா அன்ஹா ராதின் தഖலத்தில் ஜன்னah. ஒரு மனைவி, ஒரு பெண் வஃபாத்தாவுரா, கணவனுடைய திருப்தியோட. மனைவி முதலாவது வஃபாத்தாவுரா, கணவனுடைய திருப்தியோட. அல்லது ஹஸ்பண்ட் முதலாவது மௌத்தாவுறாரு, ஹஸ்பண்ட் மௌத்தாகும் வரைக்கும் ஹஸ்பண்டுடைய சாட்டிஸ்பாக்சனோட மனைவி இருந்தா, அதுக்கு பேர் உரிய முறையில் இதா இருக்கிறா. கணவனுடைய எல்லா விஷயங்களையும் அவ கண்டினியூ பண்றா, ஃபாலோ பண்றா. அப்ப அவ அந்த பெண் மௌத்து வரைக்கும் கணவனுக்கு திருப்தியா இருந்ததுனால அவருக்கு சொல்லப்படும், அவர் சொர்க்கமுடையட்டும், சொர்க்கத்துக்கு போங்க. சொர்க்கத்துக்கு நாங்க என்டர் ஆகுறது கணவனுடைய உறவு முறையின் மூலம். கண்ணியமான சகோதரி தாய்மார்களே, எனவே எங்களோட எல்லா விஷயங்களோடையும் இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்படுது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மனைவிமார்கள், சஹாபாக்கள் மனைவிமார்கள் இது அப்படியே பிராக்டிஸ் பண்ணினாங்க. எந்த கட்டத்திலையும் மாறு செய்யல. சில கட்டங்கள்ல சில விஷயங்களை பேசினாலும் அவங்க முறையாக, ஒழுக்கமாக, பண்பாடோடு, அஹ்லாக்கோடு தான் பேசுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் க்ளோஸா ஹஸ்பண்டோட சில விஷயங்களை பேசிக்கொள்வாங்க, சில விஷயங்களை பேசுவாங்க. ஆனா கணவன் மனைவியுடைய ரிலேஷன்ஷிப் உடையிற மாதிரி, அது இடையில ட்ரப் ஆகிற மாதிரி, மனசு உடையிற மாதிரி பேச மாட்டாங்க. என்னோட ரைட் சைட்ல பேசுறதா இருந்தாலும் அழகாக, அன்பாக, பணிவாக பேசணும். எங்களுடைய ரிக்வஸ்ட் முன்வைக்கிறதா இருந்தாலும் அன்பாக, கண்ணியமாக நடந்து கொண்டோம் என்றால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியும் கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று கணவனுடைய திருப்தியும் கிடைக்குது. கண்ணியமான சகோதரிகளே, எந்த பெண் இதா ஸல்லத்தில் மர்அத்து خمسها وصامت شهرها وأطاعت زوجها قيل لها من أي أبواب الجنة ادخلي من أي أبواب الجنة شئت. அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும், அல்ல வேற ஹதீஸ்ல فلتدخل من أي أبواب الجنة شاءت. கண்ணியமான சகோதரிகளே, ஒரு பெண் இபாதத்தில் நல்ல பெர்ஃபெக்ட், தொழுகையில பேணுதல், ஃபர்தான தொழுகைகள், முன்பின் சுன்னத்துகள், தஹஜ்ஜுத், துஆ, வித்ர், இப்படியான தொழுகைகளை பேணுதல், அதே போல ரமலான்ல ஃபர்தான நோன்புகளையும் பேணுதல், இபாதத், தொழுக, நோன்பு பெர்ஃபெக்ட். அதுக்கு பின்னால கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கணவனுக்கு கட்டுப்படுறா. இபாதத் தனியே சொல்லப்படல, இபாதத்தோட இத்தாஅத், கணவனுக்கு கட்டுப்படுறது, கணவனுக்கு அடிபணிகிறது. அப்படி கட்டுப்பட்டு நடந்தா அந்த பெண் சொர்க்கத்தில் எந்த என்ட்ரன்ஸாலையும் என்றாகலாம். சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களும் அந்த பெண்ணுக்கு திறக்கப்படும். எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் உங்களை அழைக்கும், எந்த வாசலாலும் எந்த என்ட்ரன்ஸாலும் நீங்கள் என்றாகலாம். அபூபக்கருடைய அதே சிறப்பை கணவனுக்கு கட்டுப்பட்டு மனைவி அடையலாம். உம்மத்திலே பெரிய ஈமான்தாரி முதலாவது சித்தீக். சித்தீக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு முன்னால் எடுத்த பேர். சாதிக் அல் அமீன். நபி அவர்களுடைய குர்ஆனுடைய விடயங்களை ஈமான் கொண்டு அபூபக்கர் எடுத்துக்கொண்டாங்க. தந்தையுடைய அதே பட்டத்தை மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்துக்கொண்டாங்க. சித்தீகா, சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை ஒரு மனைவிக்கு கணவனுக்கு கட்டுப்படுவதன் மூலம் கிடைக்குது. சொர்க்கத்துடைய எந்த வாசலாலும் என்றாகலாம். எவ்வளவு பாக்கியம்! ஸ்பாயில் பண்ணக்கூடாது, டேமேஜ் ஆக்கக்கூடாது, இல்லை எந்த விதமான குறைபாடுகளும் வைக்கக்கூடாது. கண்ணியமான சகோதரிகளே, நான் ஆரம்பத்தில் சொல்ல வந்த 3 விஷயம். ஒன்று, சொர்க்கத்தில் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் ரிலேஷன்ஷிப் மனைவி. நபி அவர்களுடைய நபி பட்டத்துடைய முதலாவது நாள் நபியாக சந்திச்சது மனைவியை, ஷேர் பண்ணி கொண்டது மனைவியோட. அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாள்
உலகத்துல இருந்து பிரிஞ்ச கடைசி நாள், வஃபாத்துடைய நாள், அந்த நாள்ல எந்த இடத்துல மௌத்தாயினாங்க? மதீனாவுல மௌத்தாயினாங்க. காபத்துல்லா, உம்ராவுடைய அமல்கள், சஃபா மர்வா எல்லாமே மக்கால. கடைசி காலத்துல 2 கிழமை, ஒரு 14 days 15 days சரியான சீரியஸ், சரியான வருத்தம். அந்த நேரத்தில் நபி அவங்க ஒரு உம்ராக்கு போயிருக்கலாம், மக்காக்கு போயிருக்கலாம், காபத்துல்லாக்கு பக்கத்துல போய் ஓய்வெடுத்திருக்கலாம். இல்ல, மதீனாவுலையும் எந்த இடம்? தொழுவிச்ச மிஹ்ராபுக்குள்ளயா, மிம்பர்லயா? அதெல்லாம் கண்ணியமான இடங்கள், புனிதமான இடங்கள். மௌத்தாயினது வீட்டுல. எங்க, எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க? மனைவியுடைய நெஞ்சில சாஞ்சு கொண்டு, ஆயிஷா ரலியல்லாஹுடைய நெஞ்சில சாஞ்சு கொண்டு. கண்ணியமான சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு 3 பெருமை, 3 விஷயத்துல நான் பெருமிதம் அடைகிறேன், எனக்கு சந்தோஷம். ஒன்று, நபி அவர்கள் என்னுடைய வீட்டில் வஃபாத்தாகியது. 2வது, என்னுடைய நெஞ்சு பகுதி, அந்த நெஞ்சில சாஞ்சு கொண்டு நபி அவர்கள் வஃபாத்தாகினது. 3வது, நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயிற்றுக்குள்ள தொண்டக்குழிய தாண்டி கடைசியா போன ஒரு திங், என்னுடைய உமிழ்நீ எச்சில், தம்பியுடைய மிஸ்வாக், அதை நான் மெண்டு எச்சில சொப்டாக்கி என்னுடைய எச்சிலோட உமிழ்நீரோட அப்படியே மிஸ்வாக் செஞ்சு விட்டு நபியவருடைய உமிழ்நீரோடு என்னுடைய உமிழ்நீர் கலந்தது. இதுதான் நபியவருடைய தொண்டை குழியை தாண்டிய கடைசி பொருள். எப்படி ரிலேஷன்ஷிப் பாருங்க. நபி பட்டத்துடைய முதலாவது ஒரு மனைவியோட ஆரம்பிச்சது, மூத்த மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபியவருடைய வாழ்க்கை முடியுது, நபித்துவம் முடியுது, இளைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட மௌத்து வரைக்கும் சந்தோஷமா வாழணும். ஃபேமிலி லைஃப்ல ரிட்டையர்ட் ஆகுறதில்ல, ஃபேமிலி லைஃப்ல ஓய்வாகிறதில்ல, ஓஃப் ஆகுறதில்ல, மௌத்து வரைக்கும் வாழ்க்கை. இதுதான் சரியான ஒரு பியோவான ரிலேஷன்ஷிப். கண்ணியமான சகோதரிகளே, அதே போல கணவனுக்கு கட்டுப்பட்ட விஷயத்தை எந்த அளவு இஸ்லாம் வலியுறுத்துதுன்னு சொன்னா, ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை கணவன் அழைத்தால் தன்னுடைய தேவைக்கு, தன்னுடைய ஏதோ ஒரு தேவை, அது உடலியல் ரீதியான தேவையா இருக்கலாம், ஏதோ வேற விஷயங்களா இருக்கலாம், குறிப்பாக தன்னுடைய அந்த கணவன் மனைவியுடைய அந்த உறவுக்காக வேண்டி அழைத்தால் பல ரிவாயத்து வருது. அந்த பெண் கிச்சன்ல சமைச்சு கொண்டிருந்தாலும் ஓடி வந்து என்னோட கேட்கணும், சமைச்சு கொண்டிருக்கிறேன், இப்ப கூப்பிடுறீங்க, விளங்குது இல்லையா? பேசக்கூடாது. பேசுறாரா, கூப்பிடுற மாப்பிள்ளை நிலைமை விலகிக் கொள்ளணும். அது ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ். மனைவி எந்த நிலைமையில் இருக்கிறா, வாஷ்ரூம்ல இருக்கிறாவா, கிச்சன்ல இருக்கிறாவா, அவ தூங்கி கொண்டிருக்கிறாவா, அவருக்கு பாடி கண்டிஷன் வீக்கா இருக்குதா, இத ஹஸ்பண்ட் கவனிக்கணும். ஆனா கணவன் கூப்பிட்டா கிச்சன்ல சமைச்சு கொண்டு, அடுப்புல சாப்பாடு கறி சமைச்சு கொண்டிருந்தாலும் ஓடி வந்து கேட்கணும், என்னப்பா கூப்பிட்டீங்க, ஏன் கூப்பிட்டீங்க? இன்னொரு கத்தபடி வருது. கத்தப்புக்கு ஒரு கருத்து, ஏதாவது பயணம் போறதுக்கு வெஹிக்கிள்ல ஏறி சீட்ல உட்கார்ந்துட்டோம், கணவனுடைய அனுமதியோட போறோம், பிரயாணத்துக்கு தயாராயிட்டோம், வெஹிக்கிள் உட்கார்ந்து இருக்கிறோம், இப்ப மாப்பிள்ளை கூப்பிட்டாலும் பயணம் போக வெளியாயிட்டேன், வாகனத்தில் ஏறிட்டேன், இப்ப கூப்பிடுறதா? அப்படி சொல்லாம, அப்படி வெஹிக்கிள்ல ரெடியா சீட்ல இருந்தாலும் கணவனுக்கு என்னன்னு கேட்கணும், கணவன் அழைச்சா பதில் கொடுக்கணும். கண்ணியமான சகோதரிகளே, அடுத்த அழைச்சும் மறுத்தா, கணவனை ஒதுக்கினா, அவாய்ட் பண்ணினா, இக்னோர் பண்ணினா தண்டனை பயங்கரமானது. சொன்னாங்க ஒரு பெண்ண கணவர் இரவுல அழைக்கிறார் தன்னுடைய தேவைக்காக, மனைவி கணவனை அவாய்ட் பண்ணி, இக்னோர் பண்ணி, ரெஸ்பெக்ட் பண்ணாம ஒதுங்கி அவ இரவ கழிப்பா என்றிருந்தார். இரவுல கணவனோட ஒரே இடத்துல அவ ஓய்வெடுக்காம தனிய கணவனை ஒதுக்கி வெறுத்து கட்டுப்படாம கணவனுடைய வெறுப்போட இரவ கழிப்பா என்றிருந்தா, காலை மார்னிங் ஆகும் வரைக்கும் மலக்குமார்கள் பத்வா செய்வாங்க.
அல்லாஹ் பாதுகாக்கணும். சிம்பிளா நடக்கிற விஷயங்கள் சர்வசாதாரணமாக நினைச்சா கணவனோட உறங்குறது, நினைச்சா வெளியில உறங்குறது, கணவனை அப்படியே அவாய்ட் பண்றது, கணவன் தனி மனைவி தனியாக, இப்படியான விஷயங்களை கேலஸா செய்யறோம். கணக்கெடுக்கிறது இல்ல. ஏதோ ஒரு விஷயம் நடக்கல, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வாய்த்தக்கம் ஃபேமிலி லைஃப்ல வரும். அதை ஹேண்டில் பண்ற முறைகள் சொல்லப்பட்டிருக்குது. அது கணவன் அப்படியே வெறுத்து ஹேட் பண்ணி ரிலேஷன்ஷிப் அப்படியே நாங்க தூரமாக்குறது இல்ல. அப்படி இரவு கழிப்பா என்றிருந்தா மார்னிங் முழிக்கும் வரைக்கும் மலக்குமார் தல்ஆனுல் மலாயிகா தல்ஆனுஹா அல் மலாயிகா மலக்குமார்கள் பத்வா செய்றாங்க. மலக்குமாருடைய துஆ பத்வா சந்தேகம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அவங்க துஆ சில மலக்குமார்கள் அல்லாஹ் டியூட்டியில வச்சிருக்கிறதே துஆவுக்கு தான். சில மலக்குமார்கள் டியூட்டிக்கு எல்லாம் போட்டிருக்கிற பத்வாவுக்கு. அதுல ஒரு உதாரணம் தான், யார் ஒருவர் செலவழிப்பாரோ ஆத்தி முன்பிக்கன் ஹலபா, செலவழிக்கிறவருக்கு நீ நல்ல பரக்க செய்ய அல்லாஹ் கொடு, அதுக்கு இன்னும் அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து செய் துஆ. இன்னும் ஒரு பத்வா என்ன, செலவழிக்காம கஞ்சத்தனம் காட்டுறவருக்கு லஸ்ஸாக்கு. இப்படி சில மலக்குமார்களை ஒவ்வொரு விஷயத்துக்கு நியமிச்சிருக்கிறான். சில மலக்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க கணவனுக்கு கட்டுப்படாமல் வெறுத்து ஒதுக்கி இரவை கழிக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு பத்வா செய்வது ஒரு டியூட்டி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே நேரம் இன்னொரு வைப்பை பத்தி நபியாக வர்ணிச்சாங்க. ஒரு பெண் கணவன் கொஞ்சம் இவரோட மனஸ்தாபம், கணவனை கொஞ்சம் ஏதோ இவரோட கோபம், கொஞ்சம் கோபத்தோடு இருக்கிறார், மனஸ்தாபத்தோடு இருக்கிறார். ஆனா அந்த மனைவி, நீங்க ரோஷம் காட்டுங்க நானும் ரோஷம் காட்டுவேன், நீங்க பேசாட்டி நானும் பேச மாட்டேன், தேவைண்டா நீங்க பேசுங்க, நீங்க முதலாளி மன்னிப்பு கேளுங்க என்று ரோஷத்தோடு இருக்காம, கண்ணியமான சகோதரிகளே, போய் உட்கார்ற கணவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கையோட கைய வச்சு, ஹஸ்பண்ட கையில தந்த கைய வச்சு, நீங்க என்னோட பேசணும், நீங்க என்ன மன்னிக்கணும், நீங்க என்னோட என்ன கூலாயிரணும், இல்லாட்டி நான் தூங்க மாட்டேன். எப்படி சொல்ற, நீங்க என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னோட நீங்க ஷேப்பாவுங்க, என்ன தவற நான் ஏற்றுக்கொள்றேன். அப்படி கணவனுடைய கையை பிடித்து மன்னிப்பு கேட்டால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நல்ல பெண்மணி, சாலிஹாவான பெண்மணி. நபிகளுடைய துவா, ரஹ்மத்துடைய துவா கிடைச்ச சொர்க்கம். ரஹ்மத் சொர்க்கத்துடைய டிக்கெட், லானத் நரகத்துடைய டிக்கெட். ரெண்டும் ரெண்டு இடத்துடைய அந்த என்ட்ரன்ஸுக்கான டிக்கெட். ரஹ்மத்துடைய ஆப்போசிட் வேர்ட் தான் லானத். லானத் சொர்க்கம் வேணுமா, ரஹ்மத் கண்டிஷன். அந்த ரஹ்மத்துடைய துவா கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் ஹஸ்பண்ட் போயிட்டு என்ன சரி தவறு இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, ஏதாவது போல்ட்டா பேசியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, ஏதாவது உங்களை இன்ரெஸ்பெக்ட் பண்ணிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, இன்னைக்கு உங்களோட ரைட்ஸ்கள் ஏதாவது நான் குறைபாடு வச்சிருந்தா, ஏதாவது ஷார்ட் நடந்திருந்தா, வீக் நடந்திருந்தா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இரவு கழிக்கிறாவா, சொர்க்கத்துக்குரிய டிக்கெட்டுக்காக நபியோட துவா கிடைக்கும். எனவே கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த விஷயங்களை நாங்க பேணினோம் என்றால் ஹஸ்பண்டுடைய சைடால உள்ளதை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு நாங்க, அல்லாவுடைய சாட்டிஸ்பேக்ஷனுக்காக நாங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் மனிதர்களை எங்களை பத்தி திருப்தியை போடுவான். ஹஸ்பண்ட் என்னோட கொஞ்சம் சரியா நடந்து கொள்றதில்லை, குறைபாடு வைக்கிறாரு, என்ன ரெஸ்பெக்ட் பண்றதில்லை, எனக்கு ஹெல்ப் பண்றதில்லை, எனக்கு சப்போர்ட்டிவாக இல்ல, என்னை எப்பவுமே இக்னோர் பண்றது, அவாய்ட் பண்றது, என்னை இன்ஸ்டால் பண்றது என்று உங்களோட உள்ளத்துல இருந்தால் நீங்க செய்ய வேண்டியது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது இல்ல, பக்கத்து வீட்டுல சொல்றது இல்ல, அல்லாஹ் கிட்ட சொல்லணும். அல்லாஹ் கிட்ட அலோடும். நான் என்ன செய்தாலும் உள்ளதெல்லாம் செய்கிறேன் அல்லாஹ், இவர் என்ன புரிஞ்சு கொள்றாரு இல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு இல்ல. ஹஸ்பண்ட் வைஃபுக்கு ஏதாவது மைனஸ்கள், வீக் பாயிண்ட்கள் விளங்கினா முதலாவது எங்களுடைய கடமை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. சில மஷூராக்கள்
சில அட்வைஸ் எடுக்கிறதுக்கு சில பாயிண்ட்களை மேலோட்டமா சொல்றது வேற விஷயம். ஆனா எல்லா குறைகளையும் சொல்றது எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஆபத்து. அது ஒரு வைரஸ் மாதிரி. எங்களோட அப்படி சொல்றதுனால அந்த தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவோம். தேர்ட் பார்ட்டி, மூணாவது கூட்டம் எங்களைய சந்தோஷமா வாழ வைக்கிற கூட்டம் இல்லை. எல்லாரும் இன்னும் எங்களைய பாவாக்கக்கூடிய, இன்னுமே தூரமாக்கக்கூடிய, இன்னுமே எங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படியே ஸ்பாயில் பண்ணக்கூடிய அமைப்பில் நடந்து கொள்வாங்க. கொஞ்சம் பேரை தவிர அல்லாஹ் கிட்ட சொல்லணும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்து ஆவி இத்தா முடியுது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இத்தா முடிஞ்சா, இப்ப செகண்ட் மேரேஜ் இத்தா முடிஞ்சு செகண்ட் மேரேஜ் பேச்சுவார்த்தை நடக்குது. நிக்காவுடைய பேச்சு பேசக்கூடிய பெண்கள் பல ஆண்களுடைய அந்த சம்பந்தங்களை கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்குது, முடிக்கிறீங்களா? நல்ல மாப்பிள்ளை. அவங்க சொல்லுவாங்களாம், சகோதரி தாய்மார்களே, யார் யாருடைய ஹஸ்பண்ட்மார்கள் மறக்குங்களோ மௌத்துக்கு பின்னால அவருடைய நலவுகளை தான் பேசணும். நாங்க என்னத்தோடு வாழலாம், ஆனா பழைய கணவருடைய நலவுகள் மறக்க கூடாது. அதே மாதிரி ஹஸ்பண்ட்மார்களும் மனைவி மரமா வாயிட்டாவா எப்பயுமே மனைவியுடைய நலவைத்தான் பேசணும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி எப்பொழுதுமே நபி அவங்க நலவு பேசுவாங்க. அவங்களோட ஃபேமிலியை கண்ணியப்படுத்துவாங்க. என்ன விதமான பார்சல்கள் குர்பான்கள் கொடுத்தாலும் கதீஜா ரலியல்லாஹுடைய ஃபேமிலியை மறக்க மாட்டாங்க. ரெண்டு சைடும் அப்படித்தான். உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், எனக்கு நல்ல பெர்ஃபெக்டான மாப்பிள்ளை கிடைக்க சான்ஸ் இல்லை என் மாப்பிள்ளையை விட. என் மாப்பிள்ளை மர்ஹூம் அபூ சலமா எவ்வளவு நல்லவரண்டா யாரும் அவர மாதிரி கிடைக்காது. அப்படியே ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது, சான்ஸே இல்ல. அப்ப ஒரு பொம்பளை வந்தா நீங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணினீங்க. யார பேசி வந்தாலும் சொல்லுவீங்க உங்களோட மாப்பிள்ளையை விட நல்லவர் கிடைக்காது, பெர்ஃபெக்டானவர் கிடைக்காது. இப்போ ஒருத்தர் வந்து அவரோட மாப்பிள்ளையோட நல்லவர், சான்ஸே இல்ல. யாரு யார் அவரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க விரும்பினா உங்களை நிக்கா செய்ய விரும்புறாங்க. அப்படியா? இப்போ ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு தர்ம சங்கடம், என்ன செய்யறது? ஹிக்மத்தா அப்படியே தகுந்து கொள்ள பார்த்தாங்க. என்ன ஒன்று சொன்னாங்க, நான் ரோசம், எனக்கு சரியா ரோசம் வரும், எடுத்துக்கலாம் கோவப்படுவேன், ரோசப்படுவேன். நபியோட வைஃபாக ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்ல நபி அவர்களோட ரோசப்பட்டு நான் அல்லாஹ்க்கு முன்னால பாவத்தை சுமக்க தயாரில்லை. நபி அவங்களோட அதே ரோசத்தை காட்டி எனக்கு எங்க ரிலேஷன்ஷிப்ப ஸ்பாயில் பண்ண விரும்பல, என்னை விட்டுருங்க. இப்ப அந்த பொம்பளை நபி அவங்களுக்கு எத்தி வைக்கிறா. உம்மு சலமா இப்படி சொல்றாங்க, கண்ணியமான சகோதரிகளை தாய்மார்களே, நபி அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? மாத்தி பார்ப்போம் நாங்க. இப்ப எங்களுக்கு ஹஸ்பண்ட் சைடால வரக்கூடிய ஃபால்ட்டுகள், அவதப்புறத்தால் நடக்கக்கூடிய வீக் பாயிண்ட்கள், அவதப்புறத்தால் எங்களுக்கு நடக்கக்கூடிய டேமேஜ்கள், அந்த ஷார்டேஜ்கள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி திருத்தோடும் என்றதுக்கு இந்த பாடம் சொன்னா. நபி அவங்க, நான் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு உம்மு சலமாவுடைய ரோசத்தை இல்லாம ஆயிக்கொள்வேன். ஒரு நேச்சர், அது ஒரு இயற்கையான சுபாவம். ஆனா அதை பாவிக்கிறது ரோசம் தேவைக்கு, கோபம் தேவைக்கு, அளவோட. கண்ணியமான சகோதரிகளே, நபி சொல்றாங்க, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டு எங்களோட உம்மு சலமாவுடைய ரோசத்தை அல்லாஹ்விட நான் கேட்டு குறைச்சிக் கொள்வேன். அதுக்கு நான் முடிக்கிறாங்க, வாழ்றாங்க. அதே மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கருடைய மகள், ஆயிஷா ரலியல்லாஹுடைய தாத்தா சிஸ்டர், அவரோட ஹஸ்பண்ட் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவங்களோட மச்சான் முறை மாமிட மகன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பா கிட்ட வந்து, அபூபக்கரோட வாப்பா, உங்களோட மருமகன் என்ற மாப்பிள்ளை நல்லவரு, ஆனா கொஞ்சம் ஒரு வீக் பாயிண்ட். என்ன வீக் பாயிண்ட்? கொஞ்சம் ஆளுக்கு ரோசம் கூட, கொஞ்சம் டக்கு கோபம் போகுது. அத கொஞ்சம் நீங்க உங்களோட மருமகனு கிட்ட
என் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இருக்குமே என்ற ஒரு மஷூராக்கு வந்தான். வாழையிலா இவரோட எனக்கு வாழையிலா எனக்கு வேலை தேவை, கேஸ் போடுங்க, காலிக்கோட்டுக்கு போங்க. இல்ல பாப்பா நல்லவரு, கொஞ்சம் ரோஷம் கூட, அதை கொஞ்சம் சொல்லி குறைச்சு நல்லது. அபூபக்கரோட பதில் தெரியுமா? எப்பயுமே நாங்க எங்கட பேரண்ட்ஸ்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் நாங்க சொல்லக்கூடாது, அல்லாஹ் கிட்ட முன்வைக்கணும். பிரச்சனை முத்தி போகுது, அளவு கடந்து போகுது, மஷூராக்கள் பண்ணலாம். குறைகளாக மைனஸாக அவரை ஒரு இன்ஸ்டால் பண்ற மாதிரி, ஒரு சீப்பாக்குற மாதிரி பேசக்கூடாது. அஸ்மாவில் அப்படி பேசல. எங்கட இந்த தன்மை கொஞ்சம் சொல்லி செஞ்ச நல்லமே. அபூபக்கருடைய பதில பாருங்க. அஸ்மா மகள் மௌத்து வரைக்கும் ஜுபைரோட நல்லா வாழ்ந்து, மௌத்துக்கு பின்னால சொர்க்கத்திலையும் ஜுபைரோட ஐக்க ட்ரை பண்ணு. மௌத்து வரைக்கும் ஜுபைருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து, மௌத்துக்கு பின்னால சொர்க்க வாழ்க்கையும் ஜுபைரோடு இருக்கிறது ட்ரை பண்ணு. இதுதான் அட்வைஸ். இதைத்தான் நாங்களும் எடுக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, பல விஷயங்களை முன்வச்சேன். சுருக்கமா பேசின விஷயங்கள் எல்லாமே நாங்க எங்கட செய்தால கணவன்மார்களுக்கு செய்யக்கூடிய ரைட் செய்யும் பொழுது அல்லாஹ் கணவன்மார்களை எங்களுக்கு பொருத்தம் அமைச்சு தருவார். எந்த அளவு முக்கியம்? இபாதத் கபூலாவுரத்துக்கு ஹஸ்பண்டுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கணும். எங்கட சொர்க்கத்துக்கு ஒரு சொர்க்கத்துடைய என்ட்ரி கிடைக்கிறதுக்கு ஹஸ்பண்டுக்கு நல்ல வைஃபா இருக்கணும். அதுக்கு மாற்றமாக கணவனுடைய மனதை உடைக்கக்கூடிய பெண்ணாக இருந்தா மலக்குமாருடைய பத்துவா. நபி அவர்கள் அந்த பெண்ணை அழகான முறையில பேசல, அந்த பெண்ணை பாராட்டி பேசல. அதே போல நபியவருடைய மனைவிமார்கள் எப்படி நபி அவர்களை கண்ணியப்படுத்தினாங்க. நபி அவர்களுடைய பிள்ளைகள் கூட, பாத்திமாவுடைய எல்லாம் கூட அலியல்லாவுடைய ரிலேஷன்ஷிப்பில் அழகாக சிறப்பாக பெர்ஃபெக்டாக இருந்ததுனாலதான் சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்ற பெயர் கிடைச்சிச்சு. அவங்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள், சில பேச்சுவார்த்தைகள் வரும். நபி அவங்க அதை சுமூகமான முறையில அதை தீர்த்து வைப்பாங்க. எனவே கண்ணியமான சகோதரிகளே, வாராந்து நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம், இந்த பயான் நிகழ்ச்சி, இதை நாங்க ஒரு யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கொள்ளணும். சிரமப்பட்ட நிர்வாகம், மஸ்ஜிதுடைய இமாம், அதே போன்று எல்லாருமே ஒரு லீவு நாள்ல எங்களுக்காக இப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. எங்களையே கண்ணியப்படுத்தி அவங்களுடைய வேலைகள் இருக்கும் பொழுது அவங்க இங்க கூடிய உஸ்தாத் மரல இருக்கலாம், பிரின்சிபல், அதே போல நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க இதை கண்ணியப்படுத்தணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். தனியே வாரதில்லை. எத்தனை விஷயங்களுக்கு பிரின்சிபால்களை கால் பண்றோம், சிபிலிங்க கூட்டிக் கொண்டு போறோம், சிஸ்டர்களை கூட்டிக் கொண்டு போறோம். எத்தனை பக்கத்து வீட்டாக்களை நாங்க இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு போயிட்டு வருவோமே சொல்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க ஒவ்வொரு கிழமை ஒரு சகோதரிய, ஒரு ஃப்ரெண்ட நாங்க கூட்டிக் கொண்டு வந்து அப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு 4-5 பேரை இதுல ஜாயின் பண்ணி விட்டோம்னா அவங்க திருந்தி அவங்க அமல் செஞ்சு அவங்க நல்லவங்களாக வாழ்வாங்கன்றா நாங்க மௌத்து வரைக்கும் நன்மை கிடைக்கும். மௌத்துக்கு பின்னாலே கபருக்கு நன்மை வரும். எங்களை கொண்ட ஒருத்தருக்கு நல்ல ஹிதாயத், நேரான வழி கிடைக்கிறது. அது சிகப்பொட்டாங்கள் கிடைக்கிறது ஒரு சிறந்தது. நலவுக்கு வழிகாட்டக்கூடியவருக்கு அதே நன்மை கிடைக்கும். எனவே இப்படியான ப்ரோக்ராம்ஸ்களுக்கு நாங்க மிச்சமே ரெஸ்பெக்ட் பண்ணி டைமுக்கு வாரது. மாஷால வந்திருக்கிறீங்க. வரப்போக்களை இன்னும் எங்களோட சகோதரிகளை, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்களை, சிஸ்டர்ஸ்மார்களை இன்னும் ஆசை ஆர்வம் மூட்டி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கணும். இன்னும் இந்த கிரௌட் கூடணும், பிரயோசனம் அடையணும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நேரம் உட்கார்ந்த இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பேசப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த மஸ்ஜித் நிர்வாகத்தை, மஸ்ஜிதுடைய உஸ்தாத்மார்களை, முஅல்லிம்களை, இமாம்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. முஅத்தின்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே ஊழியர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த நிகழ்ச்சி கியாமத் நாள் வரைக்கும்